Tu-160 சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் உலகத்தில் இத்தகைய ஒரு படைப்பு அப்படின்றத யாராலையுமே மேட்ச் பண்ண முடியல. சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட இந்த போர் விமானம்ன்றது உலகத்தில் எந்த மூல முடுக்குக்கு வேணும்னாலும் பாம்ஸையும் மிசைல்ஸையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். குளோபல் பவர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போர் விமானம் மாதிரி ஒரு கேப்பபிளான போர் விமானம் உங்கள் நாட்டோட விமானப்படையில் இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த போர் விமானத்தை ரஷ்யர்கள் நமக்கு லீஸ் அடிப்படையில் ஆஃபர் பண்ணாங்க. இல்லை லீஸுக்கு வேணாம் அப்படின்னா முழுமையாக மேனுஃபேக்சர் பண்ணி கூட நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னும் ரஷ்யர்கள் இந்த ஆஃபரை பிச் பண்ணாங்க. ஆனால் இதற்கு இந்திய விமானப்படை எங்களுக்கு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் கோளாறு இருக்குது அப்படின்றது காரணத்தினால இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை நம்ம வேணான்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்திய விமானப்படைக்கு இத்தகைய பாம்பர் ஏர்கிராஃப்ட் மற்றும் இதோட என்ஜினியரிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனாலும் இதை நம்ம வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்றதான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், Tu-160 அப்படின்னு அழைக்கப்படுறது ஒரு குளோபல் பாம்பர். உலகம் முழுக்க எந்த மூல முடுக்குக்கு வேணும்னாலும் டன்னு கணக்கில் பாம்ஸையோ இல்லை மிசைல்ஸோ எடுத்துகிட்டு போய் அதை ஃபயர் பண்ணிட்டு ரிட்டர்ன் அந்த கண்ட்ரிக்கு வரக்கூடிய கேப்பபிலிட்டியை கொண்டது தான் இந்த ஒயிட் ஸ்வான். சுமார் 12,000 கிலோமீட்டர்லேருந்து 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ஆக்டிவ் காம்பேட் ரேடியஸ்ன்றது இருக்குது. ஏரியல் ரீஃபயரிங்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டோட ரேஞ்சுன்றது அன்லிமிட்டடாக இருக்கும். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2-3 தடவை இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டால் தொடர்ந்து சுற்ற முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டின்றது இதில் இருக்குது. இதே மாதிரியான ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட்ன்றது அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்குது. அதுதான் B-1B லான்சர். இந்த லான்சர் ரக போர் விமானம் என்னதான் பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டின்றது இதே மாதிரி இருந்தாலும் பேலோடுன்ற இடத்துல மட்டும் அது லேக் ஆகுது. ஏன்னா அதை விட B-1B லான்சரோட சைஸுன்றது கொஞ்சம் கம்மி. ஸோ உலகத்தில் இந்த அளவுக்கு பேலோட் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிங்கிள் பாம்பர் ஏர்கிராஃப்ட் மற்றும் சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வந்து இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கேப்பபிலிட்டி இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கு இருந்தும் நம்ம ஏன் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி இந்திய விமானப்படையோட அடிப்படை கொள்கைன்றதுக்கும் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் நீட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ICBM ப்ரோக்ராம்லேருந்து அதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால் நிலாவில் கொண்டு போய் துல்லியமாக ஒரு ரோவரை இறக்க முடியும் அப்படின்றப்ப உலகத்தில் எந்த மூல முடுக்குக்கு வேணும்னாலும் ஒரு தெர்மோ நியூக்ளியர் வாரடை கொண்டு போய் சேர்க்க முடியும். மிசைல் டெக்னாலஜியும் ராக்கெட் டெக்னாலஜியும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானதெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ராக்கெட் டெக்னாலஜியில் இந்த அளவுக்கு நம்ம முன்னோடி இருக்கிறப்ப மிசைலை பொறுத்த வரைக்கும் நம்ம 8,000 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் மிசைல் வச்சுருக்கோம், 10,000 கிலோமீட்டரில் தான் ரேஞ்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுன்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா மிசைல் கேப்பபிலிட்டியை பொறுத்த மட்டும் இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் எந்த மூல முடுக்குக்கு வேணும்னாலும் நம்மளால் ICBMs அனுப்ப முடியும். ரஷ்யன்ஸ் மாதிரி 17,000 கிலோமீட்டர் 18,000 கிலோமீட்டருக்கு நம்மளால் சுலபமாக ICBMஸை உருவாக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஏன் உருவாக்கலை? இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா நம்மளுடைய எதிரிகள் ரீஜனலாக இருக்காங்க. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. இந்த 2 எதிரிகளுமே சுமார் 4,000 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இவங்களை தாக்குறதுக்கு நமக்கு ஆயுதங்கள் இருந்தால் போதுமானது. நம்ம கண்ட மணிக்கு 15,000 கிலோமீட்டர் 18,000 கிலோமீட்டருக்கு ICBMை உருவாக்கி அந்த ICBMை டெஸ்ட் பண்ணி உலகத்தில் தேவையில்லாமல் மற்ற நாடுகளோட வம்புழுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த ரீஜனல் பவராக இந்தியா மாறணுன்ற நோக்கம்தான் Tu-160 வாங்க விடாமல் தடுக்குது. ஏன்னா Tu-160யோட ஃபோக்கஸே குளோபல் பவர் ப்ரொஜெக்ஷன் தான். Tu-160 பாம்பர் ஏர்கிராஃப்டை வச்சுட்டு நீங்கள் பாகிஸ்தான் மேலே மிசைல் ரைடு பண்ணுறீங்கன்னா அது அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கு அசிங்கம். அண்ட் அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வச்சு நீங்கள் சீனா கூட ஏர் ரைடில் ஈடுபடுறீங்கனாலும் அதுக்கு அசிங்கம். ஏன்னா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்ன்றது உலகத்தில் அடுத்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அடிக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த பாம்பரோட கேப்பபிலிட்டியை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்றப்ப நமக்கு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்ன்றது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் ஒன்று கேட்கலாம், எப்போ இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அப்போ இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டில் வந்து நம்ம அதிகப்படியான பாம்ஸை மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஃபைட்டர் ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதுபடி நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக கூட இதை பயன்படுத்தலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது தியரட்டிக்கலி ட்ரூவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். உலகத்திலேயே மிகப்பெரிய சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் இது. அண்ட் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டோட என்ஜின்ஸு அண்ட் இதோட ஸ்வெப்ட் விங் டெக்னாலஜி, வேரியபிள் விங், ஜியாமெட்ரி விங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணி இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு குரூவை வச்சு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம மிசைல்ஸ் பாம்ஸ் எல்லாம் உருவாக்கி அவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சிம்பிளாக சுகாய் Su-30 போர் விமானங்களில் நம்ம அதிகப்படியான ஏவுகணைஸை எடுத்துகிட்டு போனாலே போதுமானது. ஸோ
இன்ஸ்டெட் ஆஃப் 5 பாம்பர் ஏர்கிராஃப்ட், அதாவது 5 T-160 பாம்பருக்கு பதிலாக ஒரு 50 சுகாய் Su-30 போர் விமானங்களை நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். இந்த பாம்பருக்கு ஆகிற செலவில் ஒரு ஃப்ராக்சரை நம்ம இந்த போர் விமானங்களோட மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணாலே போதும். இந்த பாம்பர் பண்ணுற வேலையை சுகாய் Su-30ஆலே பண்ண முடியும். ஆனால் உலகத்தோட கடைக்கோடியில் அந்த மூலையில் இருக்கிற ஒரு டார்கெட்டை போய் அடிக்கணும்னா அதுக்கு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் தான் வேணும். சுகாய் Su-30 வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பாம்பர் ஏர்கிராஃப்ட் பொதுவாகவே அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். மினிரபிலிட்டி போர் விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி, ஃபைட்டர் ஜெட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி அப்படின்றதுனால இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளுறதுன்றது சுலபம். வியட்நாம் போரில் கூட எத்தனையோ B-52 பாம்பர்ஸை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. ஸோ அதனால் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் ஒவ்வொரு தடவை பறக்கிறப்பையும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 8 ஃபைட்டர் ஜெட்ஸையாவது இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கு எஸ்காட்டுக்கு அனுப்பணும். ஸோ எஸ்காட்டுக்கும் நீங்கள் ஜெட்ஸ் அனுப்பணும், ப்ளஸ் பாம்பர் ஏர்கிராஃப்டோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் ஒர்க் நடக்கிறதுனால தான் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை நம்ம வேணான்றோம். ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகாய் Su-30 ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டாக பயன்படுத்த போகிறோம். இதை பற்றி நான் இதற்கு முன்னாடி நம்மளோட காணொலியில் பேசியிருப்பேன். சுகாய் Su-30 வந்து எப்படி ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டாக செயல்பட முடியும் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு அப்ரோச்சை தான் இன்றைக்கி இந்திய விமானப்படையும் எடுத்திருக்காங்க, பப்ளிக்காகவே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பாம்பர்ன்றது சுகாய்ஸ் தான். நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் பாம்பர் ஏர்கிராஃப்ட், அதுவும் T-160 மாதிரி மிகப்பெரிய லெவலில் தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்னா நம்மளோட ஐடியாலஜி ரீஜனல் பவராக மாறணுன்றது தான், குளோபல் டாமினன்ஸ் கிடையாது. ஆனால் வருங்காலத்துலேயும் இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி இந்திய கடற்படை அவங்களோட ஆளுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் அதற்கேற்ற மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டெஸ்ட்ராயர் மற்றும் ஃப்ரிகேட்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி வருங்காலத்தில் இந்திய விமானப்படை நம்மளோட டாமினன்ஸை பெருக்கணும்னு சொல்லி போர் விமானங்களை இண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட்ன்றது நமக்கு தேவைப்படும். ஆனால் அதுக்குன்னு இப்போயே இதை வாங்கி நம்ம யானை கட்டி தீனி போன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்தியாவோட முடிவு. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.